ஹலோ ஃப்ரெண்ட்ஸா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன ஷேர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெவில்ஸ் பற்றி அவங்களோட ஈவல் குணங்கள பற்றி ஏஞ்சல்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற மாரி தான் விஷயம். ஸோ வந்து இதில வந்து என்ன சொல்றது? லைனா ஆர்டர் பண்ணியும் சொல்லணும் அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாரு. ஸோ நம்ம அத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அ உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில லைக்ஸ கொஞ்சம் போட்டுடுங்க. ஸோ நீங்க போடுற லைக்ஸ் வச்சு எனக்கும் அது கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ வந்து நீங்க லைக்ஸ் போட்டுட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னும்போது எனக்கும் அது கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். லைக்ஸ் போட்டுருங்க கைஸ். அதுக்கப்புறம் இதோட என்னோட ஃப்ரெண்ட்லி ரிக்வெஸ்ட் தான். ஸோ அதனால் லைக்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கன்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஏஞ்சல்ஸ் பற்றி நான் இன்னொரு எபிசோடில் பேசியிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதை 8 பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஏஞ்சல்ஸ். அவங்களுக்குலாம் கிரீடம் மாரி பிக் பாஸ் வந்து குடுத்துருப்பாரு ஸ்டோர் ரூமில். அதை போய் எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் தள்ள மாட்டிக்கணும், அனௌன்ஸ்மெண்ட் வர இருக்கா தள்ள மாட்டிக்கணும் அப்படிங்கிற மாரி. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தள்ள மாட்டிருக்கவங்களும் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாரும் வந்து இந்த டெமான்ஸ் அதாவது இந்த டெவில்ஸோட ஈவல் குணங்கள பத்தி ஒவ்வொருத்தரா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அத பேஸ் பண்ணி அந்த ரேட்டிங்ல நிக்க வைக்கணும் 9 பேரையும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா, அந்த ரேட்டிங் ஆர்டர் பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட்டு அன்ஷிதா தான் வருவாங்க. அன்ஷிதா தான் எப்போன்னு யோசிச்சுட்டு இருக்காங்களே மஞ்சரி பத்தி சொல்றதுக்கு. அந்த ஏஞ்சல்ஸ்லேயே 5, 6, 7, 8ல சொல்லிட்டே வருவாங்க. வரல. இப்போ டெமான்ஸ்ல எப்படியாவது அவங்கள ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்துடணுங்கிறதுல அத சொல்றதுக்குன்னே வருவாங்க. ஸோ அத அவங்க சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணியே முடிச்சுருவாங்க. என்ன கேட்டா, இது மஞ்சரிக்கு ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த ஏஞ்சல்ஸ், டெமான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பார்க்கறதுக்கு வேணா இந்த சைட் பாசிட்டிவ், அந்த சைட் நெகட்டிவ் அப்படி இருந்தாலுமே, கன்டென்ட் குடுக்குறவங்க தான் வந்து டெமான் சைட்ல இருக்காங்க. இதுவரைக்கும் என்னமோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க இந்த பிக் பாஸ் ஷோலன்னு. ஒண்ணுமே பண்ணாதவங்க தான் ஏஞ்சல் சைட்ல இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஏஞ்சல் சைட்ல இருக்கவங்களுக்கு ஒரு வேக்கப் கால் இது. இதுக்கப்புறமா நம்ம எதையாச்சும் பண்ணணும். இல்லன்னா நம்ம எலிமினேட் ஆகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஏன்னா நம்ம கன்டென்ட் குடுக்கவே இல்லன்றத இன்டைரக்ட்டா இவங்க மீன் பண்றாங்க பிக் பாஸ் டீமு. இவங்கலாம் கன்டென்ட் குடுக்குறவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்ஸ்ல நிக்கிறாங்க. இவங்கலாம் டாப் 3ல வரதுக்கும், டாப் 5ல வரதுக்கும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா, இதுக்கு மேலயாச்சும் எதையாச்சும் செய்யணும் அப்படிங்கிற மாரி ஒரு வேக்கப் காலா தான் நான் வந்து ஏஞ்சல்ஸ்க்கான சைடு இத பார்க்குறேன். இத வந்து புரிஞ்சதுனாலயோ, இல்லன்னா என்ன சொல்றது? அ அத வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ரஞ்சித் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த ஈவல் குணங்கள வந்து ஏஞ்சல்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணோன்னு சொல்லும்போது, ரஞ்சித் அவரோட சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ வெளிப்படுத்தியிருப்பாரு. பிக் பாஸே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இத வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு உங்களுக்கு 60 டேஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, பார்க்கணும் ரஞ்சித் வந்து தேங்க்ஸ் பிக் பாஸ்ன்னு சொல்லி சாரியும் சொல்லுவாரு. பக்கத்துல இருக்கவங்க கூட கேட்பாங்க, "ஏன் சாரி சொல்றாரு?" அப்படின்ற மாரி. அதாவது இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணலன்றத அவர் ரியலைஸ் பண்ணி, இதுக்கு மேலயாச்சும் ஏதோ பண்ணோங்கிறது அவருக்கான வேக்கப் காலா அவர் இத எடுத்திருக்காருன்னு நெனைக்கிறேன். ஸோ எடுத்துட்டு இதே மாரி கன்டின்யூ பண்ணாருன்னா நல்லாயிருக்கும் ரஞ்சித் சார். அதனால தான் உங்கள இவ்வளோ நாள் வந்து வெளில அனுப்பலனா உங்களுக்கான ஒரு நீங்க எப்படிப்பட்டவரு, இல்ல இந்த கேம் உங்களால எப்படி ஆட முடியும்னு வந்து பிபி டீம் ஒரு விஷயம் வச்சிருந்திருப்பாங்க. அத நீங்க இன்னும் வெளிப்படுத்தவே இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில நீங்க வெளிப்படுத்துவீங்கன்னு அவங்க வெயிட் பண்ணி, இன்னைக்கு நீங்க அத வெளிப்படுத்தினதுல பிக் பாஸ் டீம் ஹேப்பியா இருக்காங்க. அதனால தான் அந்த அப்ரிசியேஷனும் வந்து பிக் பாஸ் குடுத்திருக்காரு. ஸோ ரஞ்சித் சார் நீங்க இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா கேம் ஆட ஆரம்பிங்க. இது ஏஞ்சல் சைடுன்னு உங்களுக்கு குடுக்குற பட்சத்தில, நீங்க ஒண்ணுமே பண்ணலங்கிறத புரிஞ்சதுனாலே என்னமோ தான், நீங்க வந்து அ அந்த இந்த டாஸ்க்ல உங்களோட எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கீங்க. ஒருவேள நீங்க இத முன்னாடியே குடுத்திருந்தீங்கன்னா, நீங்களும் டெமான் சைட்ல கன்டென்ட் குடுத்த இடத்துல இருந்திருப்பீங்க. நீங்க கன்டென்ட் குடுக்கல அப்படிங்கிறத இன்டைரக்ட்டா உங்களுக்கு புரிஞ்சதுனால, டைரக்ட்டா, இன்டைரக்ட்டா புரிஞ்சதுனால, இப்ப கன்டென்ட் குடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இத ஜாக்லினும் சொல்லுவாங்க. இப்பத்துலருந்து ரஞ்சித் சாரோட கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி. அது நிஜமாவே வந்து இந்த ஃப்ளோலயே போனா நல்லாருக்கும். அதுதான் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ வந்து ஓகே. அன்ஷிதா தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அன்ஷிதா வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தர்ஷிகாவ தான் சொல்லாத அன்ஷிதா மஞ்சரி கூட ஒண்ணு போயிட்டு இருக்குன்னா, தர்ஷிகா கூட ஒண்ணு போயிட்டு இருக்கு அன்ஷிதாக்கு. ஓகேங்களா? அதுல வந்து அன்ஷிதா தர்ஷிகா மேல கோவமா இருக்காங்களான்னு தெரியல. ஆனா தர்ஷிகாவுக்கு அன்ஷிதா மேல அவ்ளோ கோவம் இருக்கு. அத வெளிப்படுத்துற விதமா இப்ப இந்த டாஸ்க்ல அன்ஷிதா வந்து தர்ஷிகா வந்து சொல்லிருவாங்க. அதாவது முகத்துல அடிச்ச மாரி சுருக்குன்னு பேசிற டெவில் அப்படின்னு. அப்புறம் அதுவும் தர்ஷிகா டெவில்னு 10 வாட்டி சொல்லும்போது அவங்கள நீங்க அன்ஷிதா பேசுனீங்கன்னா, வார்த்தைங்கள நெறைய சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க ஒரு வார்த்தை, 2 வார்த்தை சொன்னாலுமே, அதோட அக்ரஸிவ்னஸ் அந்த வார்த்தையில தெரியும். அவங்களோட அந்த ப்ரொனன்சியேஷன்ல தெரியும். இது இப்பயுமே வந்து தர்ஷிகா டெவில்னு சொல்ற இடத்துல அது தெரியும். முத்து வந்து மண்ட கழுவுறதுன்னு சொல்லும்போது அது நல்லா தெரியும். மஞ்சரி இது சொல்லும். ஸோ அவங்க வார்த்தைங்கள நெறைய யூஸ் பண்ணலனாலுமே, யூஸ் பண்ற 4 வார்த்தைங்கள்ல அந்த ப்ரொனன்சியேஷனோட அந்த ஒரு அது என்ன சொல்றது? அந்த அழுத்தம் வந்து நல்லா ஜாஸ்தி தெரியும். ஸோ அவ்ளோ கோவம் அவங்களுக்கு இருக்குன்றது அந்த வார்த்தைங்கள அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ற விதத்திலேயே நம்மளுக்கு புரியும்.
ஓகேங்களா? அப்போ வந்து ராணுவ வந்து ஆக்டிங் பண்ணுற டெவில் அப்படின்ற மாரி, தீபக் வந்து வேர்டு ஒண்ணு கடிச்சிச்சுன்னா அத புடிச்சு ட்விஸ்ட் பண்றது. கண்டிப்பா அதாங்க. வேர்ட வந்து புடிச்சுக்கிட்டு அந்த வேர்ட வச்சு ட்விஸ்ட் பண்ற டெவில் அப்படிங்கிற மாரி. அப்புறம் மஞ்சரி வந்து ஃபுல் நெகட்டிவ். நம்பர் 1 நான் குடுப்பேன் டெவில்ல அப்படின்ற மாரி சொல்லி, இவங்க தான் அத ஸ்டார்ட் பாயிண்ட்ட விட்டுருவாங்க. அதுக்கேத்த மாரி நம்பர் 1ம் குடுத்துருவாங்க மஞ்சரிக்கு. என்ன கேட்டா, மஞ்சரி எலிமினேட் ஆகாம இருக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் விஷயத்த அவங்க அங்க சஸ்டெயின் பண்றதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ அவங்க அங்க கால் ஊனிட்டாங்க. ஸோ இது எப்படி பார்த்தாலும் மஞ்சரிக்கு ப்ளஸ் தான். மத்த வைல்டு கார்ட் என்ட்ரில வெளில தள்ளினவங்களுக்கு இவங்கள தள்ளவே முடியல. அவங்க ஸ்ட்ராங்கா நெகட்டிவாவே தெரிஞ்சாலும் ஸ்ட்ராங்கா அங்க கால் ஊனிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கேம பாசிட்டிவா கொண்டு போணுமா, நெகட்டிவா கொண்டு போணுமான்றது அவங்க இஷ்டம். பட் ஆனா அங்க நிக்கிறதுக்கான ஒரு பொசிஷன அவங்க புடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு இது ப்ளஸ் தான். அப்புறம் சாச்சனா. சாச்சனாவ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அது வந்து குட்டி சத்தம் மாரி அப்படிங்கிற மாரி சொல்லி விட்டுருவாங்க. குட்டி பிசாசு அப்படிங்கிற மாரி தான் ஆயிடும். ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவா அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் அருண்குள்ள வந்து ஒண்ணு இருக்கும். அ அது இருக்கு அந்த டெவில்து. பட் ஆனா வந்து அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு மாரி பூசி மழுப்பி சொல்லிருவாங்க அருண்க்கு. அதுக்கப்புறம் முத்து வந்து மண்டைய கழுவுற டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படத்துல ஒரு சில படத்துலலாம் வரும். அந்த மண்டைக்குள்ள உட்காந்து இப்படி பண்ற மாரிலாம் சொல்லி காட்டுவாங்க. அந்த எக்ஸ்பிரஷனோட சொன்னதுலாம் அவ்வளோ கோவம் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கு நீங்களும் கேம் ஆடியிருக்கணும் மேடம். இப்போ வந்து புலம்பி என்ன பண்றது? அவங்கலாம் கேம் ஆடியிருக்காங்க. அதனால அட்லீஸ்ட் இந்த பேராச்சும் வருது. உங்களுக்கு எதுவுமே வரல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னு தானே அர்த்தம். மண்டை கழுவுற மாரி இருக்கும் அந்த படத்துலலாம். அந்த மாதிரி வந்து முத்துக்கு பவர் இல்ல. ஒரு வேள அது இருந்திருந்தா, இன்னுமே ஸ்ட்ராங்கா மண்டை கழுவுவாரு. இப்பயுமே வந்து அவங்கவங்க மண்டைக்குள்ள போய் அவருக்கு என்ன தோணுதோ அத ஃபீட் பண்ணி விட்டுட்டு வந்துருவாரு. அது மாரி முத்துவோட ரியாக்ஷன் அப்பலாம் பார்த்தா அது கியூட்டாவே இருக்கும். நல்லாவே அவர் வந்து அதுக்கு எக்ஸ்பிரஷன் குடுத்துருப்பாரு. மஞ்சரிக்கு அது முடியல. அது டக்குனு கோவம் வந்துடுது. இதுதான் முத்துக்கும் மஞ்சரிக்கும் இருக்க டிஃபரன்ஸ். அந்த வீட்ல எல்லாரும் அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியும். இல்ல இப்படிதான் பண்ணுவாங்கன்னு தெரியும். யார் என்ன ட்ரிகர் பண்ணாரோ அவருக்கு அந்த அந்த ஒரு நிதானத்த யோசிச்சு, இது இப்படிதான் இந்த கேம் போகும். இல்ல இந்த இடத்துல நம்ம இப்படிதான் இருக்கணுன்ற மாரி ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து ஃபாலோ பண்றாரு. அந்த கோவத்த ஹோல்ட் பண்ணி. மஞ்சரி வந்து அத டக்கு டக்குன்னு கொட்டிடுறாங்க. ஓகே அது கரெக்ட்டு தான். ஒரு வகையில அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸா தான் போயிருக்கு. மேபி இவங்க இந்த கேமோட ஸ்டார்ட்டிங்லயே வந்திருந்தா அவங்களுக்கு அது மைனஸ் ஆயிருக்கும். இவங்க வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்ததுனால, இவங்களும் அக்செப்ட் பண்ணாததுனால, இப்ப ஏதோ ஒரு விதத்துல அவங்க அவங்கள ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்னும் போது, இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு யூஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அவங்க யூனிக்காவும், ஸ்ட்ராங்காவும் தெரியறதுனால. ஓகேங்களா? அது மாரியே சொல்லிடுவாரு. அ இது இந்த பக்கம் ஆகும். அதுக்கப்புறம் சத்யா வருவாரு. இந்த இடத்துல மஞ்சரி சொல்லும்போதெல்லாம் தீபக் ஃபேஸ நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி இருந்ததுன்ட்டு. அதுக்கப்புறம் சத்யா. அதுவே வந்து தீபக் வந்து வேர்ட்லாம் ட்விஸ்ட் பண்ணி விடுற டெவில்னு சொல்லும்போது, முழுசா சந்திரமுகியா மாறுன தீபக்க நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது அந்த டாஸ்க்குக்காக பண்ணதாவே இருந்தாலும், சாதாரணமாவே அவர் அப்படிதான் இருப்பாரு. அந்த சுகர் பஞ்சாயத்துல இதுக்கு முன்னாடி ஆயிடும். அப்பயும் சரி, காலையில வந்துட்டு என்ன சொல்றது, ஜாக்லின் அந்த சௌந்தர்யா சுகர் பஞ்சாயத்துல, அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 இடத்துல கூட மஞ்சரி எல்லாரும் வந்து அந்த ஏஞ்சல் அந்த விஷயத்துல. அப்பயுமே வந்து சௌந்தர்யா வந்து மார்க் பண்ணுவாங்க. ஜெஃப்ரி வார்ன் பண்ணுவாருன்னாலுமே, அந்த இடத்துல தீபக் விஷயமே வரும்போது, அப்ப டெமான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரல. அப்படி இருக்கும்போதே அந்த ஃபேஸ் அப்படிதான் இருந்தது. இப்ப நிஜமாவே கையில டெவில்ங்கிற ஒரு விஷயத்த குடுத்தோனே, இன்னும் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கா வேற வரப்போகுது. டாஸ்க்னாலே சார் உள்ள புகுந்து விளையாடிடுவாரு. ஸோ, அவருக்கான விஷயத்த பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சத்யா வருவாரு. சத்யா வந்து ட்ரிகரிங் டெவிலா தர்ஷிகாவ சொல்லுவாரு. அதுக்கப்புறம் டால் டெவில் ராணவ். ராணவ் வந்து ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் இதில மாட்டிக்கிட்டாரு. ஆக்சுவலா அவர் ஏஞ்சல்ல தான் வந்திருக்கணும். டால் டெவில் அப்படிங்கிற மாரி அதில வந்துருச்சு. என்ன கேட்டா அந்த பையன் இன்னசென்ட் மாரி தாங்க தெரியுது. அவனுக்கு கேம்க்குள்ள இருக்கணும். அதுக்கு என்னமோ ஒண்ணு பண்ணணும். அது சரியா தப்பா யோசிக்காம ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? மெச்சூரிட்டி அவ்வளோ இருக்கான்னு கேட்டா, அது இருக்கிற மாரி தெரியல. ஆள் தான் பார்க்க அப்படியே வந்து வாட்ட சாட்டமா அப்படி இருக்கிற மாரி இருக்காரு. பட் ஆனா அவருக்கு அந்த கேமோட புரிதல் இல்ல. ஆனா என்னமோ ஒண்ணு பண்ணி அந்த கேம்ல இருக்கணுன்றதுக்காக, யார் கூப்பிடுறாங்களோ அவங்க பக்கத்துல போய் உட்காந்து பேசிடுறது, இல்ல யார் என்ன சொல்றாங்களோ அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறதுன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அது தெரியல எந்த அளவுக்கு வர அந்த கேம்ல ஒரு சஸ்டெயின் ஆவாருன்னு. அப்புறம் தீபக் வந்து சீனியர் டெவில் அப்படிங்கிற மாரி டீசென்ட்டா சொல்லிருவாரு சத்யா. அதான் தீபக் தான் யாரும் பகச்சிக்க மாட்டாங்களா இந்த வீட்ல. அதனால டீசென்ட்டா சொல்லிருவாங்க. அப்போ முத்துவும், மஞ்சரியும் வந்து என்ன சொல்றது? இதில வந்து முத்துவையும், மஞ்சரியும் அவர் என்ன சொல்வார்ன்னா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது சத்யா சொன்னது. அதாவது வீக்கெண்ட்ல சத்யாவ வந்து கொஞ்சம் பேச விடுங்கன்னு சொன்னோனே, இந்த சில்வண்டு அப்படி இப்படின்னு என்னமோன்னு சொல்லியிருப்பார்ல. வீக்கெண்ட்ல கொஞ்சம் சத்யாவ பேச விட்டோனே சேது சாரு, இப்ப அதே சாக்குன்னு வச்சுக்கிட்டு, இப்போ வந்து இதான் இந்த டாஸ்க்ல வந்து அப்படியே பூந்து விளையாடியிருப்பாரு சத்யா. இத நீங்க கேம்லயும் கொஞ்சம் டாஸ்க் காட்டியிருக்கலாமே சத்யா. கேம்ல ஒண்ணுமே காட்டலையே. அதுதான் விஷயம். இப்ப இந்த இடத்துல மட்டும் எல்லாருக்கும் நிக் நேம் வச்சுக்கிட்டே மட்டும் இந்த சீசன ஓட்டிட முடியுமா என்ன? கொஞ்சம் கேமும் விளையாடணும்ல. அப்போ வந்து மஞ்சரிய வந்து சூனியக்கார கிழவினும், முத்து வந்து சூனியக்கார கிழவனும் சொன்னது வந்து, அப்போ எல்லாருக்கும் முத்துக்கிட்டயும், மஞ்சரிக்கிட்டயும் ஒரு ஒரு தயக்கம் இருக்கு. அவங்க வந்து என்னமோ ஒரு கேம் ப்ளே பண்றாங்க. மண்டைய கழுவி பண்றாங்களோ, மண்டைய கழுவாம பண்றாங்களோ, என்னமோ ஒண்ணு பண்றாங்கன்னு ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? அது கரெக்ட்டு தான். ஏன்னா அவங்க கேம் ஆடுறாங்க. அவங்களுக்கான புரிதல்ல அவங்க அட்லீஸ்ட் கேம் ஆடுறாங்க. நீங்க என்ன பண்ண வந்திருக்கீங்க?
அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் ஜாக்லின் சாரி அன்ஷிதா வந்து ஜாக்லின் பற்றி சொன்னதை நான் சொல்ல மறந்துட்டேன் கைஸ். அண்ட் ஜாக்லின் வந்து எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சௌந்தர்யாவே கன்னிங் டெவில், அவங்களுக்கு எது எப்போ என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும், கன்னிங் டெவில்னு. ஆக்சுவலாக ஜாக்லின் எனக்குமே இப்போ தோணுது அப்படி தான் வந்து இதுக்கு மேலே ஜாக்லின் பாசிட்டிவ் சைடு காட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கான டவுன்ஃபாலாக அவங்க என்னமோ ஒன்று வந்து சரியாக பண்ணலையோ, அது அவங்க டவுன்ஃபால்க்கான ரீசனாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல முத்துவையும் ஜாக்லினையும் ஓவர் கம் பண்ணுறது மஞ்சரியா கூட இருக்கலாம், தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஜாக்லினை சொல்லிப்பா. இந்த இடத்துல சத்யா வந்து ஜாக்லினை என்ன சொல்லியிருப்பாருன்னா மதர் ஆஃப் டெவில்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதான் அந்த கோவா கேங்கை தான் மீன் பண்ணுறாரு மதர் ஆஃப் டெவில்ஸ் அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல சௌந்தர்யாவும் டெவில் ஆயிட்டாங்க, ஜாக்லினும் டெவில் ஆயிட்டாங்க, ரயானும் ஜெஃப்ரியும் மட்டும் அந்த சைட் போயிட்டாங்க இல்லைங்களா? ஸோ வந்து மதர் ஆஃப் டெவில்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சாச்சனா வந்து டால் டெவில் அப்படின்னு. அதுக்கப்புறம் அருண் வந்து டுபுக் டப்பா டெவில் அப்படின்னு. அருணை ரொம்ப திட்ட முடியாது இல்லை, இது தெரிஞ்சோ தெரியும்ல, ஒரு நல்லவருக்காக ஏஞ்சல் சைட் தான் நின்னார். ஒரு இடத்துல கூட கேட்டிருப்பார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நான் நல்லவன் யார் ஒத்துக்கிறீங்கன்னு போது மஞ்சரி வந்து கவுண்டர் கொடுப்பாங்க. என்ன இது நல்லவன்னு சொல்கிறீங்க, அந்த டாஸ்கில் அப்படியே போட்டிருக்கு, அன்பு அப்படிதான் பண்ணுமா, நீ கம்முன்னு இருமா அப்படின்றவார் டக்குன்னு. அது என்ன அருண், உங்களை யாராவது சொன்ன அதுக்கு உட்காந்து மஞ்சரிக்கு முன்னால் உட்காந்து அந்த சார்ட் அவுட் பண்ணி மஞ்சரிக்கிட்ட எனக்கு இந்த எத்திக்ஸ் தான் பிடிச்சது, இப்படி இந்த அக்செப்டன்ஸ் தான் பிடிச்சுன்னு அவ்வளோ பேசுனீங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு ஒப்பீனியன் சொல்ல வருது. ப்ளஸ் நீங்கள் டாஸ்கோட இன்டென்ஷனே மாற்றுறீங்களா? அந்த டாஸ்கில் என்ன கொடுத்துருக்கு, யார் நல்லவரா கேட்டவரா நான் டாஸ்க் கொடுத்துருக்கு, அன்பு காட்டுற மாதிரி நடிக்கிறது, இல்லை மாஸ்க் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது தான் டாஸ்க். இந்த இடத்துல நீங்கள் தனியாக இன்னொரு க்ரைட்டீரியா உருவாக்குறீங்க, நல்லவன் யார் ஓட்டு போடுறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அங்கே கேம் ஆடுறவங்களுக்கு கோவம் வரத்தானே செய்யும். ஆனால் அந்த இடத்துல பாருங்கள், முத்து கூட அப்போ கூட எனக்கு இதுதான் முத்துக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கூட கேட்டிருந்தார் கமெண்ட்ஸில், உங்களுக்கு என்ன முத்து பிடிக்கலையா அப்படின்னு. முத்து பிடிக்காமலாம் இல்லை, முத்துவோட கேம் நல்லா இருக்கு, அவர் ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கு, ஓகே தான். பட் ஆனால் அவர் பேச வேண்டிய இடத்துல பாய்ஸ் டீம் கிட்ட அதை பேசுகிறோம். இப்போ இந்த இடத்துல கூட அந்த கேமோட அந்த டாஸ்கோட புரிதல் மஞ்சரிக்கும் முத்துக்கும் மட்டும்தான் இருந்திருக்கு, அந்த ஏஞ்சல் டாஸ்கோடது. அப்போ அந்த இடத்துல அது வேற மாதிரி அருண் வந்து மாற்ற பார்க்குறாருன்னா மஞ்சரி தான் அங்கே கொஸ்டின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி மேபி ஜாக்லின் கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. பழசு விஷயம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருண் கூட நின்னதோ தீபக் கூட நின்னதோ ஜாக்லின் தான் கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க, இல்லை சௌந்தர்யா கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் முத்து எந்த இடத்துலையுமே அப்பயும் கொஸ்டின் பண்ணல. இப்போ மஞ்சரி ஜாக்லின் சௌந்தர்யாவும் தள்ளி வச்சுட்டு அந்த வீடியோ மஞ்சரி ஆப்போசிட்டாக பார்க்குது அப்படின்னும் போது மஞ்சரி தான் அங்கே கொஸ்டின் பண்ணுறாங்க. நீங்கள் டாஸ்கே மாற்றுறீங்களே, அங்கே கொடுத்தது என்ன, நீங்கள் சொல்கிறது என்னன்னும் போது முத்துக்கா தெரியல, முத்துவும் அதை கொஸ்டின் பண்ணல. இல்லை அட்லீஸ்ட் மஞ்சரி கேட்டப்போ அவங்க சொல்கிறது கரெக்டு தானே அருண், நீ ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்கலாம்ல, அது கேட்க மாட்டாரு. அது மேபி அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். பட் ஆனால் அது ஃபேர் கேமாக எனக்கு தோணலை. நீங்களுமே ஒரு இடத்துல சேஃப் கேம் ஆடுறீங்களோ, முன்னாடி வந்து நின்று ஆடாமல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ அந்த பொண்ணு கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்லன்னு ஒன்று பண்ணுதில்ல. அந்த பொண்ணு ஆன்டகனிஸ்டாக தெரியுதோ ப்ரோட்டகனிஸ்டாக தெரியாத பொண்ணு அது தெரிஞ்சு தான் பண்ணுது. இப்போ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் தீபக் கிட்ட ஏன் சொன்னீங்கன்றது தான் என்னோட விஷயம். அந்த பொண்ணு ஒரு ப்ளே பண்ணுது, நீங்கள் ஒரு ப்ளே பண்ணுறீங்க. நீங்கள் வந்து மஞ்சரி மாதிரி 8 ஓட்டு வாங்கிடக்கூடாதுன்னு தீபக் கிட்ட உட்காந்து பேசுகிறீங்க. அது வந்து அந்த பொண்ணு உங்ககிட்ட நம்பி சொன்னதுக்கு உங்களுக்கு ஃபேராக இருக்கா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு? ப்ளஸ் ஓகே, நீங்கள் 8 ஓட்டு வாங்காமல் நீங்கள் நல்லவராகவே இந்த கொண்டு போகணுன்னே நினைக்கிறீங்க, அதனால தான் அருணை பகச்சிக்கலாம், விஷாலை பகச்சிக்கலானே வச்சுக்கலாம். பட் ஆனால் மஞ்சரி சொன்னதை எடுத்து வந்து நீங்கள் தீபக் கிட்ட சொன்னது எந்த வகையில் நியாயம்? அப்போ வந்து அவங்களுக்குள்ள இருக்க அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்னு நீங்கள் சொல்லவே முடியாது இல்லையா, அந்த பொண்ணு நம்பி உங்ககிட்ட சொன்னதை. அப்போ வந்து அந்த ப்ரோட்டகனிஸ்டாக நீங்கள் ஆரம்பித்த அந்த விளையாட்டோட விஷயம் தான் இந்த டெவில் ஏஞ்சல் வெஸ் டெவில் என்ற டாஸ்கே பிக் பாஸ் கொடுத்தாரோன்னு எனக்கு தோணுது. ஸோ பிக் பாஸ் வந்து நீங்கள் வந்து மஞ்சரியை வந்து ஆன்டகனிஸ்ட் வில்லி அப்படின்னு சொல்கிறீங்களே, இங்கே வில்லிக்கும் மேலே டெவில் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு கொடுக்கும்போது எத்தனை பேர் டெவிலாக தெரியுறீங்க, இல்லை டெவிலாக தெரியக்கூடாதுன்னு ஏஞ்சலாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டென்ட்டே கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ கண்டென்ட்டே கொடுக்காம இந்த ஷோ பண்ணிகிட்ருக்கோன்னா அது என்ன சொல்கிறது, அதை விட டெமான்ஸாக தெரிஞ்சு நாங்கள் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி நாங்கள் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்ற மாதிரி அவங்கவுங்க மைண்ட் வாய்ஸை பிடிக்கிற மாதிரியே இந்த டாஸ்க்கை கொடுத்தாரோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. பார்த்தீங்கன்னா இன்னும் ஏஞ்சல் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னா ஏஞ்சல் சைடு இருக்கணும். ஆனால் பிக் பாஸ் ஷோவில் நீங்கள் கண்டென்ட் கொடுக்கல, எப்போ வேணால் எலிமினேட் ஆகலாம். இல்லை நீங்கள் டெவிலாக தெரிஞ்சாலும் நீங்கள் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸாக இருக்கீங்களா, டாப் 5ல் வரத்துக்கோ டாப் 3ல் வரத்துக்கோ நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அப்போ ஆடியன்ஸ் கிட்டே நீங்கள் தான் ரீச் ஆவீங்க. நீங்கள் இந்த சைடு ரீச் ஆக மாட்டாங்க. அப்படின்னும் போது எந்த சைடு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆன்டகனிஸ்ட்னு அந்த வார்த்தை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் பிக் பாஸ் இந்த மாதிரி டாஸ்க்கை சூஸ் பண்ணியே கொடுத்துருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது போன சீசனில் வந்த மாதிரி தெரியல, சீசன் 6ல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சீசனில் இது இப்படி கொடுத்தா நிறைய பேரோட மாஸ்க் வெளில வரும், எத்தனை பேர் இப்போ டெமான்ஸாக இருக்கீங்களா, இனிமேல் டெமான்ஸாக மாற போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான விஷயமா தான் இது இருக்குன்னு தோணுது. அப்படி பார்த்தா மஞ்சரியோட ஸ்ட்ராட்டஜி அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். அதை வந்து தப்பு சரின்னு சொல்கிறதுக்கு அங்கே உள்ளே இருக்க கோர்ட் கண்டஸ்டன்ஸுக்கு எந்த உரிமையும் இல்லை. வெளில பார்க்குற நம்ம தான் இவங்க சரியாக கேம் ஆடுறாங்க தப்பாக கேம் ஆடுறாங்க இல்லை கேமே ஆடலைன்னு நம்ம சொல்லணுமே தவிர, உள்ளே இருக்கவங்க எல்லாரும் கேம் ஆட வந்திருக்காங்க, அவங்க வாங்குற சேலரிக்கோ இல்லை அந்த ஷோக்கு வந்து அவங்க ஃபேர் பண்ணணும்னா கண்டிப்பாக கேம் ஆடி தான் ஆகணுன்றது நிதர்சனமான உண்மை. அந்த இடத்துல பார்த்தா அருண்லாம் வந்து டுபுக்கு டப்பான்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் அருண் வந்து கண்டென்ட் கொடுக்குற இடத்துல டெமான்ஸாவது போயிட்டார். விஷால் ஒன்றுமே பண்ணலைன்ற இடத்துல தான் வந்திருக்காரு ஏஞ்சல் சைடில். சத்யாவும் ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டார். சவுண்டு
சௌந்தர்யா வந்து அலாரம் டெவில்னு அவங்களும் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்து இதே ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல அவங்க ஒண்ணுமே பண்ணலன்னு இருந்தது. இப்போ அவங்களும் கன்டென்ட் இப்போ அங்க கண்டஸ்டன்ட்ஸ்க்கு இது புரியாதா என்ன? இது புரிஞ்சதுனால தான் என்னமோ ரஞ்சித் சார் வந்து அவரோடது அந்த டீட்டெயிலா அத சொல்லி தன்னோட விஷயத்த வெளில கொண்டு வராரு. பிக் பாஸும் அத அப்ரிஷியேட் பண்றாரு. ஸோ இந்த டாஸ்க்கோட இன்டென்ஷனே கேம் ஆட ஆரம்பிங்க அப்படிங்கிற மாரி ஒரு வேக்கப் காலா தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இது இப்படி ஆகும். இதில வந்து அந்த என்ன சொல்றது? அந்த ரேட்டிங் வைஸும் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இல்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். ஆல்ரெடி இது கொஞ்சம் லென்த்தியா போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ அன்ஷிதாவும், சத்யாவும் இப்போதைக்கு அந்த டெவில் பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள மத்தவங்க யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க் யூ கைஸ்.